டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் புறாக்களுக்கு பொது இடங்களில் கம்பு, சோளம் போன்ற தானியங்களை இடும் போக்கு பரவலாக உள்ளது. இதனால் நகர்ப்பகுதிகளில் புறாக்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக டெல்லியில் 1 கோடிக்கும் மேற்பட்ட புறாக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. பொது இடங்களில் பறந்து திரியும் புறாக்கள் இடும் எச்சங்களால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு சுவாச கோளாறுகள் அதிக அளவில் ஏற்படுவதாக மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இவற்றை அடிப்படையாக கொண்டு அர்மான் பலிவால் என்ற 13 வயது சிறுவன் சார்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசமைப்பு சாசனத்தின் 21வது பிரிவு ஆரோக்கியமான சுற்றுச்சூழலில் வாழும் உரிமையை பொதுமக்களுக்கு அளிப்பதால் அத்தகைய சூழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தடை செய்ய வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. மும்பை உள்ளிட்ட மகாராஷ்டிர நகரங்களில் பொது இடங்களில் புறாக்களுக்கு தீனி அளிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதென மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் உணவு மற்றும் தண்ணீர் சுலபமாக கிடைப்பதால் புறாக்கள் அதிக அளவில் இனப்பெருக்கம் செய்கின்றன என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் புறாக்களின் எச்சங்கள் கட்டடங்கள் மற்றும் பொது இடங்களில் அதிகம் விழுந்து சுகாதார கேடுகளை ஏற்படுத்துவதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. புதுடில்லியிலிருந்து மூத்த செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம்.